வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பூத்து குலுங்கும் நந்தவனம். கதைக்குள்ள போலாமா? மழையில் நனைந்து கொண்டு வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடி வந்த கோபி வீட்டின் பூட்டை திறந்து கொண்டிருந்தான். பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வீட்டிலிருந்து பஜ்ஜி வாசனை மூக்கை துளைத்தது. அந்த மழைக்கால மாலை வேளையில், அதுவும் ஆபீஸிலிருந்து மழையில் நனைந்து கொண்டு களைத்து வந்த கோபிக்கு அந்த வாசனை நாக்கில் எச்சிலை உறவித்தது. உள்ளே சென்று ஃபேன் சுவிட்சை போட்டுவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு பாத்ரூம் சென்று முகத்தை அலம்பிக் கொண்டு அவன் வெளியே வர, டைனிங் டேபிளில் ஆவி பறக்கும் சூடான வாழைக்காய் பஜ்ஜியும் அருகே சிறிய கிண்ணத்தில் தேங்காய் சட்னியும் இருந்தது. சுற்றி பார்த்து கொண்டே வந்து சேரில் அமர்ந்து அந்த பஜ்ஜி எடுத்து பார்த்தான். என்ன வாத்தியாரையா, பஜ்ஜியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன? அப்படி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா எடுத்து கபகபன்னு சாப்பிடாம என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் ரட்சிதா. ஏய் பாலு, வா வா, இது உன்னோட வேலை தானே? எனக்கு தெரியாம நான் உள்ள இருக்கிற சமயம் இதை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிற என்றவளை கேலியாக பார்த்து சிரித்தான். எனக்கு என்ன தெரியும், ஏதாவது மோகினி பிசாசு வேலையா இருக்கும். நான் எதுக்கு உங்களுக்கு பஜ்ஜியை கொண்டு வந்து வைக்க போறேன்? நானே இப்பதான் வரேன் என்று அவன் அருகில் வந்து மற்றொரு சேரில் அமர்ந்தாள். ஆமா, உன்னை தவிர நம்ம காம்பவுண்ட்ல வேற எந்த மோகினி பிசாசு இருக்கு என்று சிரித்தான் கோபி. சரியா சொன்னீங்க தம்பி என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள் ராஜம். வாங்கம்மா என்று எழுந்து கொண்டான். பரவாயில்ல தம்பி, நீங்க உட்காருங்க. இந்த வாயாடி கிட்ட தம்பிக்கு பஜ்ஜியை கொடுத்துட்டு வாடின்னு கொடுத்து விட்டா அவ உங்களுக்கு தெரியாம வச்சுட்டு வந்துட்டாளா என்று கூறிக்கொண்டு கையில் இருந்த மிளகாய் பஜ்ஜியை தட்டில் வைத்தாள். ஆமா போதும், எவ்வளவு சாப்பிட்றது? ஏற்கனவே வாழைக்காய் பஜ்ஜி வேற நிறைய இருக்கு. பரவாயில்லப்பா, வயசு புள்ள, நல்லா சாப்பிடணும், சாப்பிடு. ஆமா ஆமா, பயப்படாம சாப்பிடுங்க. இந்த பஜ்ஜியை கொண்டு வந்து கொடுத்தது என்னவோ நான் தான். ஆனா இதெல்லாம் எங்க அக்கா தான் செஞ்சா. அதனால தைரியமா சாப்பிடுங்க, அவ நல்லா தான் செய்வா என்று சிரித்தாள் ரட்சிதா. அதுதான் தெரியுமே, நீ சாப்பிட்றதுக்கு தான் லைக்குன்னு என்று அவள் தலையில் லேசாக குட்டினான் கோபி. இதை பார்த்து சிரித்த ராஜம், சரி தம்பி, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் காப்பி போட்டு கொடுத்து விடுறேன் என்று திரும்பினாள். எதுக்குமா? பரவாயில்ல, நானே காப்பி போட்டுக்கிறேன், நீங்க சிரமப்பட வேண்டாம். பரவாயில்லப்பா, நான் என்ன உனக்கு மட்டும் தனியாவா போட போறேன்? எங்களுக்கு போட போறேன், அப்படியே ஒரு டம்ளர் உனக்கும் என்று சிரித்தாள். அவளை அன்போடு பார்த்து விட்டு, அம்மா, நீங்க எனக்காக செய்கிற இந்த உதவிக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னு என்று அவள் முடிப்பதற்குள், அதுக்காக ஒன்னும் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் கேட்டேனே அந்த டிஎன்பிஎஸ்சி புக்கு, அது மட்டும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க, அது போதும் என்றாள் ரட்சிதா. ஏ வாயாடி என்றவள் முதுகில் லேசாக அடித்தாள் ராஜம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும், படிக்க தானே கேட்குறா, எனக்கு சந்தோஷம்தான். ரக்ஷிதா, அந்த புக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நான் வெளியிலேயே உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் என்றான் கோபி. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் இந்த வீட்டுக்கு 2 மாசம் முன்னாடியே வந்திருந்தா ஏற்கனவே வாங்கின 2 புக்கோட செலவும் மிச்சமா இருக்கும் என்று சிரித்தாள். ஏய் போட்டனா என்றவளை அடிக்க வந்த ராஜம் சிரித்து கொண்டிருந்த கோபியை பார்த்து, எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லை தம்பி என்றாள். அட என்னம்மா நீங்க, எனக்காக எவ்வளவோ செய்றீங்க, நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? பேசாம போங்க என்றான் கோபி உரிமையோடு. சரிப்பா. ஆமா தம்பி, அத்தை வருவாங்கன்னு சொன்னீங்க? ஆமாம்மா, இன்னும் 2 நாள்ல அத்தை வந்துடுவாங்க. இப்பதான் அங்கிருந்து கிளம்புனாங்களாம். 2 மாசம் நல்லா இமாச்சலம் அங்கெங்கன்னு யாத்திரை போயிட்டு வராங்க. அதுக்குள்ள நான் வீடும் மாறிட்டேன். அவங்க கிட்ட போன்ல உங்களை பத்திலாம் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள பார்த்தா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிடும். அவங்க வந்துட்டா அப்புறம் இந்த மாதிரி எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டியதில்லை என்று சிரித்தான். அட என்ன தம்பி, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு, பேசாம இருங்க. அவங்க வந்தாலும் நான் இப்படிதான் உங்களுக்காக செய்வேன். இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்கு? சரி சரி சாப்பிடுங்க, ஆறிடு போகுது. ஏய் வாயடி, வா, வந்து காஃபி கொண்டு வந்து கொடு என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள் ராஜம். ஓகே வாத்தியாரே, நல்லா சாப்பிடுங்க என்றவன் தட்டில் இருந்து ஒரு பஜ்ஜி எடுத்து கொண்டு ஓடினாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே பஜ்ஜிகளை சாப்பிட ஆரம்பித்தான் கோபி. அதன் ருசி அவனை 10 நிமிடத்தில் அந்த தட்டை காலி செய்ய வைத்தது. மறுநாள் மாலை கோபி ரக்ஷிதாவிற்காக புத்தகம் வாங்கி கொண்டிருக்க, என்னடா கோபி இங்க இருக்கிற, அதுவும் கையில டிஎன்பிஎஸ்சி புக்கெல்லாம் இருக்கு, ஏற்கனவே கவர்மெண்ட் உத்தியோகத்துல தானே இருக்கிற, திரும்ப எதனா எக்ஸாம் எழுத போறியா என்ன என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் கோபி நண்பன் ரகு.
ஏய் வாடா ரகு, இது எனக்கு இல்ல, எங்க ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு தான். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நான் சும்மா அப்படி வந்தேன். அதுதானே பார்த்தேன். படிப்புக்கும் உனக்கும் தான் சின்ன வயசுல இருந்து ஆகாதே. நீ எங்க புக்லாம் வாங்க வந்திருப்ப என்று சிரித்து கொண்டே அந்த புத்தகத்தை கவுண்டரில் கொடுத்து பில் பே செய்தான். ஏ விடுடா, படிக்கலன்னா என்ன இப்ப? அதுதான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். ஆமா, என்ன அந்த ரட்சிதா பொண்ணுக்காக புக்கெல்லாம் வாங்கிட்டு போற? எதனா என்று அவனை உற்று பார்த்து கேலியாக சிரித்தான். ஏய் சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பாவம் ரொம்ப சிரமம் எடுத்து படிச்சிட்டு இருக்காடா. உனக்கே நல்லா தெரியும், படிப்புக்குன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுவும் பாவம் அவங்க வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சா என்ன தப்பு என்ற வண்டியில் இருந்த பேக்கை திறந்து புத்தகத்தை உள்ளே வைத்தான் கோபி. அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் இந்த புத்தகத்தோட நிறுத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது என்றான் ரகு. என்னடா அப்படி சொல்ற என்று அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தான். ஆமாண்டா, நீ அவசரமா இங்க வீடு வேணும்னு வந்து கேட்கும் போது வேற வழி இல்லாம தான் அந்த வீட்டையே உனக்கு பார்த்து கொடுத்தேன், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன். ஏண்டா, அந்த வீட்டுக்கு என்ன, நல்லதானே இருக்கு? ஆமாண்டா, வீடு நல்லதான் இருக்கு, நான் அதை ஒன்றும் சொல்ல வரல. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் மூர்த்தி சார் இருக்காரு இல்ல, அவர் ஏதோ பிடிசியில வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு 2 தங்கச்சி தம்பிங்கன்னு பெரிய குடும்பமா, எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள வயசாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்க பிறந்திருக்காங்க. அதுக்குள்ள அவருக்கு நிறைய கடன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை வளர்க்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. இவரால முன்னுக்கு வந்த அவங்க தம்பி தங்கச்சிலாம் இவரை கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இவரே எப்படியோ அந்த பொண்ணு ராதா கல்யாணத்துக்கு அங்க இங்கன்னு கடனை வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணாவது போன இடத்துல சந்தோஷமா வாழ்ந்திருந்தாலாவது பரவாயில்ல. போன 3 மாசத்துல புருஷன் எழுந்துட்டு வந்து நின்னுட்டா. பாவம், இப்ப அந்த வேதனையும் அவங்களுக்கு சேர்ந்துடுச்சு. இப்ப சின்ன பொண்ணை கரை சேர்த்து ஆகணும். அதுக்கு வழி இல்லாம அடமானத்துல இருக்கிற இந்த வீட்டை விற்கவும் முடியாம வர்ற அந்த கொஞ்சம் பென்ஷனும் அந்த பெரிய பொண்ணு துணி தைக்கிற பணத்திலையும் தான் வயிற்ற கழுவிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு யாராவது இளிச்சவாயம் கிடைச்சா அவன் தலையில அவளை கட்டிலான்னு தான் அவங்க போர்ஷனையே 2ஆ தடுத்து வாடகை விட்டுருக்காங்க. அதுல எவனாவது குடி வந்தா அந்த பொண்ணை பழக விட்டு அப்படியே செலவில்லாம கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் அவங்க பிளானு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அங்க யாரும் வயசு பசங்க இருக்கிறவங்க குடி போறதில்ல. நீ அவசரமா கேட்டதால நான் ஏண்டவன் முடிப்பதற்குள், சே, ஒரு பொண்ணை பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதடா. அதுவும் அந்த ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியல. ஒருத்தங்க வறுமையில இருக்காங்கன்னு இப்படியா தப்பா பேசுறது? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நியாயமே இல்லடா அது என்று சற்று கோபமாகவே கூறிவிட்டு வண்டி எடுத்து கொண்டு கிளம்பினான் கோபி. வண்டி அவன் வாசலில் நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். மாடியில் காய்ந்த துணிகளை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்து கொண்டிருந்தாள் ராதா. செதுக்கி வைத்த சிலை போல் இருந்த அந்த அழகிய பதுமையின் முகத்தில் மட்டும் களை இழந்து காணப்பட்டது. அதை பார்த்து கொண்டே பையில் இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவள் அருகே சென்றான். அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மெலிதாக புன்னகை செய்தாள். கோபியும் சிரித்துவிட்டு, இந்தாங்க, இதை ரக்ஷிதா கிட்ட கொடுத்துடுங்க என்று புத்தகத்தை நீட்டினான். அதை வாங்கி கொண்டு, அவங்க 3 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க, வந்ததும் கொடுத்துடுறேன் என்று திரும்பினாள். ராதா, நேத்து நீங்க செஞ்ச பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருந்தது. அவள் பவழ இதழ்கள் மெலிதாக விரிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். ராதா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன். உங்களை வெளியில பார்க்கவே முடியல. இப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தா என்று தயங்கினான். டக்குன்னு திரும்பி நின்று, சொல்லுங்க என்றாள். அப்படி உள்ள வந்து உட்காந்து பேசலாமே என்று பூட்டை திறந்தான். பரவாயில்ல, இப்படியே படியில உட்காந்துக்கிறேன், நீங்க வேணா உள்ள உட்காந்துக்கோங்க என்று அங்கிருந்து படியில மறந்தாள். ஓ அப்படியா, அப்ப சரி, நானும் இங்கே உட்காந்துக்கிறேன் என்று அவன் முதல் படியில அமர்ந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்னு இருந்தீங்க என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல, நான் இங்க வந்த இந்த 2 மாசமா பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களை நான் இதுவரை 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கிறேன். நீங்க அவ்வளவா வெளியிலேயே வரதில்லை. அவ்வளோ ஏன், ரக்ஷிதா வீட்டுல இல்லைன்னா அந்த தையல் மிஷின் சத்தம் மட்டும்தான் கேக்குது. உங்க குரல் கேட்கறதே இல்லை என்று மெலிதாக சிரித்தான். ராதா விரக்தியாக ஒரு புன்னகை செய்துவிட்டு, நீங்க சொல்றது உண்மைதான், நான் அனாவசியமா வெளியில வரமாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன் என்றாள்.
ஏன் உங்க சுபாவமே அப்படிதானா? இல்ல, அப்படி நான் ஆயிட்டேன். சில சூழ்நிலைகளும் சில மனிதர்களோட பேச்சுக்களும் ஏச்சுக்களும் என்ன அப்படி ஆக்கிடுச்சு. புரியுது ராதா. சாதாரணமாவே அமைதியா போறவங்களை பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. தேடி போய் எதனா வம்பிழுப்பாங்க ஜனங்க. அதுலயும் நீங்க இப்படி ஆகிட்டதால அவங்களுக்கு உங்களை காயப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் இதுக்காக நீங்க இப்படி முடங்கி இருக்கிறது எனக்கு சரின்னு படல. இல்ல கோபி, நான் அதுக்காக மட்டும் முடங்கி இல்லை. நான் அக்கம் பக்கத்துல துணிங்களை வாங்கி தைக்கிறேன். அனாவசியமா வெளியில வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறதால என்ன வந்துட போகுது? நான் இப்படி துணிங்களை தைக்கிறதால எனக்கும் பொழுது போகுது. முக்கியமா வருமானமும் வருது. அது ஏதோ எங்க அப்பாவுக்கு ஒரு உதவியா இருக்கு. அந்த நிறைவே எனக்கு போதும். அப்படின்னா நீங்க இப்படி இருந்துட போறீங்களா? உங்க எதிர்காலம்? இனிமே எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? என் தங்கைக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இனி அவளுக்காக தான் நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு அவங்க பேசுற பேச்சுக்களை எங்களால தாங்க முடியல. அதுவும் வசதி இல்லாதவங்கன்னா அந்த நாக்கு என்ன வேணாலும் பேசிடுது. இந்நேரம் உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலான்னு தான் நினைக்கிறேன். எங்க அப்பாவோட நிலைமைய பத்தியும் எங்க வறுமையை பத்தியும் கூட சில பேர் உங்ககிட்ட தப்பா பேசியிருப்பாங்களே. அதுவும் என் தங்கையை நாங்க உங்ககிட்ட ஃப்ரீயா பழக விட்டதுக்கு எதனா தப்பா கூட பேசியிருப்பாங்களே. அதாவது நாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ண காசு இல்லாம தான் உங்ககிட்ட பழக விடுறோம் அது இதுன்னு என்று சிரித்தாள். கோபி சற்று அதிர்ந்து போனான். ஆமா ராதா, ஆனா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். அப்படிலாம் எல்லார் பேச்ச கேட்கற அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை. அப்புறம் நான் படிச்ச இந்த வாத்தியார வேலை செய்ய பிரயோஜனமே இல்லை. எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அதுவும் ரக்ஷிதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எந்த கள்ளம் கபடம் இல்லாம பழகுறா. அவ மட்டும் என்ன, உங்க அம்மா அப்பா எல்லாரையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தனாக ஆசைப்படுறேன் என்றான் கோபி நிதானமாக. அவனை டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தாள் ராதா. என்ன ராதா அப்படி பாக்குறீங்க? இல்ல, என் மனசுல இருந்தத நீங்க அப்படியே சொல்றத நினைச்சு நான் நான் என்று பரவசம் அடைந்தாள். என்னது, உங்க மனசுலயும் இதுதான் இருந்ததா? என்ன சொல்றீங்க? அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதமா என்று சந்தோஷத்தோடு கேட்டான். டக்குன்னு அவள் முகம் மாற, என்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன சொல்றீங்க? நான் என் தங்கைய பத்தி தானே சொல்ல வந்தேன். அவளும் நீங்களாம் பழகிறத பார்த்துட்டு என் மனசுல அவள் முடிப்பதற்குள், ராதா, நான் ரக்ஷிதா கூட சகஜமா பழகிறேன் தான். ஆனா அவளை நான் விரும்பல. உங்களதான் மனசார விரும்புறேன். ரக்ஷிதா சின்ன பொண்ணு. அவளை நான் அந்த கண்ணோட்டத்துல என்னைக்குமே பார்த்ததில்ல. டக்குன்னு எழுந்து கொண்ட ராதா, நான் வரேன் என்று திரும்பினாள். ராதா, என் மேல கோவமா? நான் ஏதாவது தப்பா? மெதுவாக திரும்பி அவனை பார்த்த ராதா, இல்ல கோபி, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க கேட்டதும் தப்பில்லை. ஆனா அதுக்கு நான் தான் அருகதை இல்லாதவ. நான் படிச்சு முடிக்கப்பட்ட புத்தகம் வேற ஒருத்தர் வாங்கின புத்தகம். ஆனா ரக்ஷிதா புது புத்தகம். அதை நீங்க புதுசா வாங்கி ஆரம்பத்துல இருந்து பொறுமையா நிதானமா படிச்சுக்கலாம். ராதா, அறிவை வளர்த்துக்கிறவனுக்கு புது புத்தகமா பழைய புத்தகமான்றது முக்கியம் இல்லை. அவனுக்கு தேவை தன் அறிவை வளர்க்கிற உதவி செய்யற அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான். மத்தவங்க படிச்ச புத்தகமா இருந்தா என்ன? அதுவும் அந்த புத்தகத்துல படிக்காத பக்கங்கள் அப்படியே இருக்கு. அத வாங்கினவனோ இப்ப இல்லாத போது அது அப்படியே பயன்படாம தூக்கி எறியறதுல என்ன லாபம் இருக்க போகுது என்றான். இதெல்லாம் பேச்சுக்கு சரிப்படலாம், ஆனா நடைமுறைக்கு சரிப்படாது. நாளைக்கு உங்களுக்கே கூட மனசு மாறலாம். ஏன்னா இந்த சமுதாயத்துல உள்ள மனிதர்களோட நாக்கு கத்தி முனையை விட கூர்மையானது. நான் அதுக்காகலாம் அஞ்ச மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். ராதா, நான் ஏதோ உங்க குடும்பத்து மேல பரிதாபப்பட்டோ உங்க மேல அனுதாபப்பட்டோ உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க ஆசைப்படல. சின்ன வயசுல அனாதையா ஆதரவு இல்லாம நின்ன என்ன எடுத்து வளர்த்து 3 வேளை வயிறார சோறு போட்ட எங்க அத்தைக்காகத்தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில நிக்கிறீங்களோ அந்த நிலைமையில ஒரு காலத்துல எங்க அத்தை நின்னாங்க. ஆனா கையில 2 குழந்தைங்களோட. அந்த விதவை தாய்க்கு அன்னைக்கு எவ்வளவு அவமானங்கள் நடந்தது, எவ்வளவு சித்திரவதைகள் இந்த சமுதாயம் கொடுத்ததுன்னு நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் அந்த தாயை கடைசி காலத்திலயாவது அவங்க மனசை காயப்படுத்தாம பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
அதுவும் எனக்கு வர துணையும் அப்படியே அவங்கள நடத்தணும்னு விரும்புறேன். அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்றான். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் ராதா. என்ன ராதா அப்படி பாக்குறீங்க? நான் ஏதோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க இப்படிலாம் சொல்றேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில நடந்தத நான் உங்களுக்கு சொன்னாதான் நீங்க என்ன முழுசா நம்புவீங்க. எனக்கு அப்ப 10 வயசு இருக்கும். 5வது படிச்சிட்டு இருந்தேன். எங்களது கும்பகோணம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். எனக்குன்னு சொந்தமா இருந்தது எங்க பாட்டி தான். அவங்க ஸ்கூல் வாசல்ல சாக்லேட் பழங்கன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஏதோ எங்க வயிறு நிறைஞ்சிட்டு இருந்தது. அப்பதான் எங்க ஊருக்கு புதுசா வந்திருந்த வனஜா அத்தை அங்க ஒரு குடிசை வீட்டை வாடகை எடுத்துக்கிட்டு தன்னோட பசங்களோட தங்கியிருந்தாங்க. பொழப்புக்கு வாசல்ல இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க செய்யற சாப்பாடு நல்லா இருக்குன்னு எல்லாரும் அங்க போய் சாப்பிடுவாங்க. நானும் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வீட்டு வழியா தான் போவேன். அப்ப பாப்பேன் அவங்க வைக்கிற சாம்பார் வாசனை என் நாக்குல எச்சில ஊற வைக்கும். என் வாழ்நாள்ல அப்படிலாம் ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. தினமும் பழைய கஞ்சி குடிக்கிறவனுக்கு அந்த சாம்பார் வாசனை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் பாட்டி கிட்ட காசை வாங்கி அவங்க கடையில 2 இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன். அப்படிதான் ஒரு நாள் நான் அந்த கடைக்கிட்ட போய் அமைதியா நின்றுட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு அத்தை என்னை கிட்ட கூப்பிட்டாங்க. நான் மெதுவா அவங்க கிட்ட போனேன். கோபியின் கையை சிரித்து கொண்டே பிடித்து அருகில் எடுத்த வனஜா, என்னப்பா நானும் உன்னை தினமும் பாக்குறேன். நீ அமைதியா வந்து ஓரமா நின்று இங்கேயே பார்த்துட்டு இருக்கிற. நான் உன்னை கூப்பிட்டா ஓடி போயிடுற என்று சிரித்தாள். அது ஒன்னே இல்லாத, நீங்க வைக்கிற சாம்பார் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க செய்யற அந்த பூரி கிழங்கு வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் எங்க பாட்டி செஞ்சு பார்த்ததே இல்லை. அதுதான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போவேன் என்று மழலை மொழி மாறாமல் கூறினான். அவனை ஆச்சரியமாக பார்த்த வனஜா, அப்படின்னா நீ இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையாப்பா என்றாள் பரிதாபமாக. இல்லாத்த, எங்க பாட்டி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியா? உங்க அம்மா? எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, பாட்டி தான். அந்த ஸ்கூல் வாசல்ல மிட்டாய் கடை வச்சிருக்காங்கல்ல, இளந்தவட பாட்டி, அவங்க தான் எங்க அப்பத்தா என்றான். எனது இளந்தவட பாட்டியா? ஆமா, அவங்கள எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, உன் பேர் என்ன? கோபி. நல்லா இருக்கு. ஆமா, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்ட? நான் காலையில எதுவும் சாப்பிட மாட்டேன். எங்க பாட்டி வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கஞ்சி காய்ச்சி வைப்பாங்க, அதுதான் சாப்பிடுவேன். 2 நாளா அதுவும் சாப்பிடல. ஏன்பா? எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்காங்க. அட கடவுளே. சரி, இப்படி உட்காரு, நான் உனக்கு டிஃபன் வச்சு கொடுக்குறேன், முதல்ல சாப்பிடு, அப்புறமா பாட்டிக்கும் கொண்டு போவ என்றாள். இல்லாத்த, என்கிட்ட இப்போ காசு இல்லை, அப்புறம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு வந்து நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன் என்றான் கோபி. அப்படியாடா பெரிய மனுஷா, நீ காசு சேர்த்து வச்சதும் நான் வாங்கிக்கிறேன், அது வர கடனா சாப்பிட்டுக்க என்று சிரித்து கொண்டே ஒரு இலையை எடுத்து அதில் 2 இட்லியும் ஒரு பூரியும் வைத்து மணக்க மணக்க சாம்பார் எடுத்து அதில் ஊற்றி கொடுத்தாள். அதை பார்த்து நாக்கில் எச்சில் ஊற அதை சப்பு கட்டி கொண்டு அவளாக சாப்பிட ஆரம்பித்தான் கோபி. அவனை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள் வனஜா. அன்னிலிருந்து எங்க அத்தை எனக்கு தினமும் அவங்க கடையிலேயே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, கடைக்கு போயிட்டு வர்றதுன்னு சின்ன சின்ன உதவி செய்வேன். அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இதனால அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க பசங்க கிட்ட என்ன பெருமையா சொல்லி பேசுவாங்க. அதனால அவங்க 2 பசங்களுக்கும் என்னை பார்த்தா பிடிக்காம இருந்தது. இப்படி அவங்க கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா மொத்தமா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே வர நிலைமை வந்துடுச்சு என்றான். என்னாச்சு என்று அவளாக கேட்டாள் ராதா. எங்க பாட்டி உடம்பு சரியில்லாம படுத்தாங்கன்னு சொன்ன, அவங்க அந்த வாட்டி திரும்ப எந்திரிக்கவே இல்லை, நிரந்தரமா தூங்கிட்டாங்க. அட கடவுளே. ஆமா ராதா. அதுக்கப்புறம் என்னை எங்க அத்தையை கூட்டிட்டு வந்து அவங்க பசங்களோட வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பசங்களை விட நான் அவங்க மேல பாசமா இருக்கிறத பார்த்து என்னையும் அவங்க பெத்த பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நல்லா படிக்கிறேன்னு என்னை நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க பசங்களான பாபு அண்ணாக்கும் தினகர் அண்ணாக்கும் பிடிக்கல. எங்க அத்தை கிட்ட தினம் சண்டைக்கு போவாங்க. ஆனா எங்க அத்தை என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நானும் +2 முடிச்சுட்டு டிகிரியில் சேர்ந்தேன். நான் நல்ல மார்க் எடுத்ததால ஸ்காலர்ஷிப்லயே படிச்சிட்டு இருந்தேன்.
டவுன்லயே ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு அடிக்கடி எங்க அத்தைய பார்க்க வருவேன். அப்பெல்லாம் எங்க அத்தை என்னை பார்த்து பூரிச்சு போவாங்க. அப்பெல்லாம் ஊர்ல எதனா விசேஷம்னா எங்க அத்தைய எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா எங்க அத்தை சின்ன வயசுலயே விடோ ஆயிட்டாங்க. அதனால அவங்கள அந்த ஊர்ல ஒதுக்கியே வைப்பாங்க. இதனால எங்க அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரியலன்னாலும் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அத்தை பசங்க 2 பேருக்கும் படிப்பு வராம சொந்தமா தொழில் பண்ண போறேன்னு எங்க அத்தை கிட்ட இருந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போய் வித்து பெரிய அண்ணன் மளிகை கடையை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இதை பார்த்து எங்க சின்ன அண்ணன் எங்க அத்தைய கடனை வாங்கி கொடுக்க சொல்லி மெக்கானிக் கடை வச்சுட்டாரு. அந்த கடனை அடைக்க கூட பணம் தரல. எங்க அத்தையே தான் அந்த கடனையும் கஷ்டப்பட்டு அடைச்சாங்க. எப்படியோ பசங்க நல்லா இருந்தா போதுன்னு தான் நினைச்சாங்களே தவிர, ஆனா அந்த பசங்க அவங்கள காயப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பதான் எங்க பெரிய அண்ணன் பாபு ஒரு பொண்ணை காதலிக்கிறதா வந்து சொல்லி அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அடம் பிடிச்சாரு. எங்க அத்தையும் சரின்னு அந்த பொண்ணை பேசி முடிச்சு கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு செலவு பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண எங்க அத்தைய அன்னைக்கு சபையில வச்சு அவமானப்படுத்திட்டாங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க. என்ன பண்ணாங்க? ஏங்க சம்மந்தி அம்மா, நானும் தான் பாக்குறேன். நீங்க இந்த மாதிரி இருந்துகிட்டு கல்யாணத்துல முன்ன வந்து நின்னா எப்படி? இதெல்லாம் மத்தவங்கள சொல்லுவாங்க. நாம தான் நம்ம நிலைமைய பார்த்து ஒதுங்கி பதுங்கி நிக்கணும். நாளைக்கு வாழ போற பசங்க இல்ல, அவங்க வாழ்க்கை தானே முக்கியம். நீங்க போய் இப்படி நின்னா எப்படி என்றாள் பெண்ணின் தாய். இதை கேட்டு வனஜா அதிர்ந்து போக, அம்மா என்னம்மா அப்படியே நிக்கிற? அதுதான் எங்க மாமியார சொல்றாங்கல்ல, போய் அப்படி நில்லு என்றான் பாபு முகத்தை சுருக்கி கொண்டு. வனஜாவிற்கு 1000 தேள்கள் ஒரு சேர அவள் இதயத்தில் கொட்டியது போல் இருந்தது. அவள் மார்பில் பால் குடித்த மகன் இன்று அந்த மார்பையை எட்டி உதைப்பது போல் பேசிவிட, அதை தாளாத அந்த தாய் சுற்றி அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளுக்கு அவமானம் ஒரு புறமும் வேதனையும் மிகவும் வாட்டியது. சிரித்து கொண்டே மேடையை விட்டு இறங்கி ஓரமாக நின்றாள். தனது கணவன் இறந்த போது கூட கலங்காமல் நின்ற அவளுக்கு தனது மகனின் பேச்சு தாழ முடியவில்லை. அந்த வாத்திய மேளங்கள் அவள் தலையில் டனார் டனார் என்று இடியை போல் விழ, அந்த அதிர்வில் அவள் மயங்கி சாய போனாள். அத்தை என்று ஓடி வந்து அவளை அணைத்தபடி பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான் கோபி. அண்ணிலிருந்து எங்க அத்தை ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள எப்படியோ சமாதானம் செஞ்சு பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அப்புறம் எங்க அண்ணனும் அண்ணியும் தனியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க சின்ன அண்ணனும் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து நிக்க, அவங்க கடமையை நிறைவேற்ற எல்லா செலவும் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண எங்க அத்தை அந்த கல்யாணத்துக்கு கூட போகல. அதை பத்தி அவரும் கவலைப்படல. இதுக்குள்ள நானும் டிகிரி முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போஸ்டிங்கும் வாங்கிட்டேன். அதை சொல்ல எங்க அத்தைய பார்க்க போயிருந்தேன். அப்பதான் சொந்தமா வீடு வாங்கின எங்க பெரிய அண்ணன் அந்த கிரக பிரவேசத்துக்கு கூட எங்க அத்தையை ஏதோ 3வது மனுஷி போல கூப்பிட வந்திருந்தாரு. என்னப்பா, எப்ப நிலம் வாங்கின, வீடு கட்டினேன், எனக்கு எதுவுமே சொல்லல, இப்ப திடுதிடுப்புன்னு பத்திரிக்கையோட வந்து நிக்கிற என்று ஆச்சரியமாக கேட்டாள் வனஜா. அதெல்லாம் எப்போ வாங்கிட்டோம் அத்தை. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆப்போது? உங்களை முன்ன வச்சு செய்யறது போலவா நீங்க இருக்கீங்க? எங்க அம்மா தான் இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் உங்களை போல ஆளுங்களுக்கு முதல்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு நாங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழணும் இல்ல, அதை பத்தி யோசிங்க என்றாள் மூத்த மருமகள். அது சரிம்மா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த புருஷனை இழந்தவ தான் இந்த 2 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குனா. இந்த ராசி கெட்ட அதிர்ஷ்டம் இல்லாதவ தான் அவங்களுக்கு தொழில் வச்சு கொடுத்து 4 காசு சம்பாதிக்க வச்சா. அப்பெல்லாம் உங்க அம்மா போல தீர்க்க சுமங்கலிங்க எங்க போயிருந்தாங்க? அவங்க முன்னேற்றத்துக்கு எதனா பாடுபட்டாங்களா, இல்ல உங்க கல்யாண செலவை தான் ஏத்துக்கிட்டாங்களா என்றாள் வனஜா சிரித்து கொண்டு. அம்மா சும்மா நொயின்னு, அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல உன் கையால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்கேன். இப்ப என்ன, அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான். அப்படி நீ ராசியா இருக்கிறதா இருந்தா ஏன் சின்ன வயசுலயே இப்படி ஆகியிருப்ப? அதுவும் இல்லாம உன் கையால பணத்தை கட்டி படிச்ச நானும் என் தம்பியும் படிப்பு வராம இப்படி மளிகை கடை மெக்கானிக் ஷெட்னு வச்சிருக்கணும் என்று கேட்டான் பாபு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கோபிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஆமாண்டா, இந்த ராசி இல்லாதவ கையால உங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சதால தான் நீங்க படிக்காம போயிட்டீங்க. இல்லைன்னா அப்படியே கலெக்டருக்கும் இன்ஜினியருக்கும் படிச்சிருப்பீங்க. அடே புத்தி இல்லாதவங்களே,
உங்களை வளர்த்த இதே கையில தாண்டா இந்த புள்ளையும் படிக்க வச்சேன். இன்னைக்கு அவன் படிச்சு பெரிய ஆள் ஆகலையா? 4 பேருக்கு வழிகாட்டுற வாத்தியார் வேலைக்கு போகலையா என்றாள் வனஜா ஆவேசமாக. இதை கேட்டு ஆத்திரமடைந்த பாபுவும் அவன் மனைவியும், ஆமா, நாங்க மட்டும்தான் என்னவோ உங்களை இப்படி ஒதுக்கினது போல பேசாதீங்க. உங்க சின்ன புள்ள மட்டும் என்ன பண்ணாரு? உங்க சின்ன மருமக உண்டாகி இருக்கிறத உங்ககிட்ட சொன்னாரா? என்னவோ எங்களை மட்டுமே இப்ப பாரு கருவுறது என்று கூறிவிட்டு சென்றனர். இதை கேட்டு அதிர்ந்து போய் தொப்பன கீழே அமர்ந்தாள் வனஜா. அத்தை, அத்தை, என்ன அத்தை, எதுக்கு இப்படி நீங்க சங்கடப்படுறீங்க? இங்க பாருங்க, அதுக்குதான் சொல்றேன், பேசாம நீங்க என் கூட வந்துடுங்க. போதும், நீங்க இவங்களுக்காக பார்த்து பார்த்து இப்படி அவமானப்பட்டதெல்லாம் என்று அழுதான் கோபி. ஐயா, ராசா என்று அவன் கைகளை பிடித்து கொண்ட வனஜா, ஏயா, நான் ராசி இல்லாதவள கண்ணு, என் கையால எதனா நல்லது பண்ணா அது சரிப்படாதா? சொல்லுப்பா. எனக்கு விவரம் தெரியாத வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க என்ன பெத்தவங்க. கல்யாணம்னா என்ன ஏதுன்னு தெரியற வயசுல கையில 2 குழந்தைங்க, அவங்கள எப்படி வளர்க்கறதுன்னு தெரியறதுக்குள்ளேயே எங்க வீட்டுக்காரர் எழுந்துட்டு இப்படி நின்னுட்டேன். அதுக்கப்புறம் என்ன அந்த ஊர்ல படாத படுத்திட்டாங்கன்னு தான் இங்க வந்தேன். இங்கேயும் என்ன எல்லா நல்லதுக்கும் ஒதுக்கி வச்சே தான் வேதனைப்படுத்தினாங்க. இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஓடுனேன். ஆனா இப்போ ஊர்வாயி ஓரளவு அடங்கி போனாலும் என் பிள்ளைங்களே திரும்ப இந்த இதயத்தை காயப்படுத்துறாங்களேப்பா. இந்த வேதனை அதை விட கொடுமையா இருக்கேப்பா என்று அவனை அணைத்து கொண்டு கதறினாள். அதுக்கப்புறம் நான் எங்க அத்தையை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். நான் எங்க வீடு பார்த்து செட்டில் ஆகிற வரைக்கும் எங்க அத்தைய என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கூட 2 மாசம் யாத்திரைக்கு அனுப்பி வச்சேன். இதனால அவங்க மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். அந்த ஊர் ஜனங்களும் பெத்த பிள்ளைங்களையாலையும் ரொம்ப கேவலப்பட்டு அவதிப்பட்ட அந்த தாயோட மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. அதை மேற்கொண்டு பத்திரமா பார்த்துக்கணும்னா அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற உன்னாலதான் முடியும் ராதா. அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் என்றான் கோபி. நீங்க முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும் போது நான் ஏதோ நீங்க என் மேல பரிதாபப்பட்டு தான் இந்த முடிவை எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையான காரணம் தெரிஞ்சதும் உங்க மேல எனக்கு ஒரு மதிப்பே வந்துடுச்சு. ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு என்று அவள் தயங்க, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்மா. ராதா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா இதை விட எங்களுக்கு வேற என்ன இருக்கு என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தன ராஜமும் மூர்த்தியும். அவர்களுடன் ரட்சிதாவும் வந்தாள். அம்மா என்று ராதா பதற, அம்மாடி, நாங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். நீ தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதன்னு சொல்லுமா. உனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை அமையாதா? திரும்ப நான் உன்னை பூவோடையும் பொட்டோடையும் கண் குளிர பார்க்க மாட்டேன் நான் தவிச்சிட்டு இருந்தம்மா. இன்னைக்கு கூட ஆண்டவன் முன்னாடி அதுதாம்மா வேண்டிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுக்கு வரும்போதே இப்படி ஒரு நல்ல செய்தி எங்க காதல விழும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ற மூர்த்தி. தம்பி, எங்க ராதாவை நீங்க என்றவர் கேட்பதற்குள், தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயா. அது மட்டும் இல்ல, ரக்ஷிதாக்கும் ஒரு நல்ல இடத்துல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே உங்க வீட்டுக்கு நான் மூத்த மருமகன் இல்ல, மூத்த மகன் என்றான் கோபி அவர் கைகளை பிடித்து கொண்டு. அப்படி போடு. அப்பாடா, நான் தப்பிச்சேன். மாமா, எனக்கு நீங்க கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்து என் சொந்த கால்ல நிக்கணும். அப்புறமா நீங்க உங்க கடமையை செய்யுங்க என்றாள் ரட்சிதா. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, இவ ஒருத்தி என்று ராஜம் அவள் தலையில் கொட்டினாள். பிறகு வனஜா யாத்திரை சென்று ஊரில் இருந்து வர விஷயத்தை அறிந்து மிகவும் நெகிழ்ந்து போனாள். சில நாட்களிலேயே கோபி ராதா திருமணத்திற்கு ஏற்பாடாக. வனஜா எவ்வளவு மறுத்தாலும் கேட்காத கோபி அவள் கையால் தாலி எடுத்து கொடுக்க சொல்லி அதை ராதா கழுத்தில் கட்டினான். இதை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைய வனஜாவிற்கு ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. பிறகு வனஜாவை கோபியும் ராதாவும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ள அவள் கையாலேயே தங்களது 2 குழந்தைகளையும் வளர்க்க செய்தனர் கோபியும் ராதாவும். ரக்ஷிதாவிற்கு வேலை கிடைத்ததும் அவள் திருமணத்தையும் கோபி முன்னின்று கோலாகலமாக நடத்தினான். 10 வருடங்களில் புது வீடு கட்டிய கோபியும் ராதாவும் அதை வனஜாவின் கையாலேயே திறப்பு விழா செய்து மகிழ்ந்தனர். இப்படி அவர்களது ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் வனஜாவை அனைத்தும் தனது ராசியான கையால் முன்னின்று செய்ய அவர்கள் வாழ்க்கை அழகிய நந்தவனம் போல் பூத்து குலுங்கியது. இந்த சமுதாயத்தில் விதவைகள் திருமணம் என்பது இப்பொழுது நடைமுறைக்கு வந்தாலும் கணவனை இழந்த பெண்களை ஏதோ தீண்டத்தகாதவர்கள் போல் நல்ல காரியங்களில் இருந்து தள்ளி வைக்கும் பல பேர் இருக்கின்றனர்.
ராசி என்பது அவர்கள் வைத்துக் கொள்ளும் பூவிலும் பொட்டிலும் இல்லை, அவள் கழுத்தில் மின்னும் தாலி சரடிலும் காலில் இருக்கும் மெட்டியிலும் இல்லை. அவர்கள் பூ போன்ற மனதிலும் பால் போன்ற உள்ளத்திலும் தான் இருக்கிறது. அதனை வேதனைப்படுத்தாமல் பார்த்து கொண்டாலே அந்த மனங்கள் நம்மை மனதார வாழ்த்தும். அப்பொழுது இறைவனின் பார்வை நம் மீது பூரணமாக இருக்கும். அப்பொழுது நம் வாழ்க்கையும் கோபிராதா வாழ்க்கை போல் பூத்து குலுங்கும் நந்தவனம் போல் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அன்பு உள்ளங்களே. இத்துடன் பூத்து குலுக்கும் நந்தவனம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.